அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்குரிய பதில்களை நாம் தொடராக அறிந்து வருகிறோம். அந்த வகையில் ஏற்கனவே கடந்த வாரம் வரை வந்திருக்கிற கேள்விகளில் நிறைய கேள்விகள் மிச்சம் இருக்கிறது. இன்றைக்கும் பல கேள்விகள், ஏராளமான கேள்விகள் வந்திருக்கிறது. முடிந்தவரை அதிகமான கேள்விகளை பார்ப்பதற்கு முயற்சி எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். கடந்த வாரம் கேட்டதில் ஒரு கேள்வி, குத்துபுத்தீன் அப்படிங்கிறவங்க சவுதி அரேபியாவிலேருந்து கேட்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், 102 வசனத்தில் வரும் ஹாரூத் மாரூத் இருவரையும் தௌஹீது தமிழாக்கத்தில் ஷைத்தான் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் மற்ற தமிழாக்கத்தில் மலக்குகள் என்று கூறப்பட்டுள்ளது. உங்களுடைய பார்வை என்ன, விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மொழிபெயர்ப்பு, குரானில் மொழிபெயர்த்திருக்கிற மொழிபெயர்ப்பை வச்சு சொல்கிறதா இருந்தால் இந்த இரண்டுக்குமான வாய்ப்பு இருக்கிறது. இப்படி மொழிபெயர்க்கவும் இலக்கணப்படி வாய்ப்பு இருக்கிறது, அப்படி மொழிபெயர்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் ஒரு நீண்ட காலமாக இந்த வசனத்திற்கான விளக்கமும் இது குறித்த ஞானத்திலையும் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். வாய்ப்பே இல்லாத விஷயத்தில், ரெண்டு கருத்துக்கு இடமில்லாத விஷயத்தில் வாய்ப்பு இல்லை. ஒற்றை கருத்தில் இப்போ குரானில் ஏராளமான வசனங்கள் அப்படித்தானே, அதிகப்படியான வசனங்களில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது, ஒரே அடிப்படையில் தான் எல்லாருமே பயணம் செய்வாங்க. ஆனால் மிகச்சில வசனங்கள் மட்டுமே இந்த மாதிரி ரெண்டு கருத்துக்கு வாய்ப்புள்ள வகையில் மொழிபெயர்ப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் இதில் இரண்டுக்கும் வாய்ப்பு இருந்தாலும் கூட இந்த இரண்டில் எந்த மொழிபெயர்ப்பை தேர்வு செய்வது, எப்படி மொழிபெயர்ப்பது அப்படின்றதுக்கு புறக்காரணங்களை வைத்து சில முடிவுகளை நம்ம எடுக்கணும். ஒரு இடத்துல ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம்னா இந்த இடத்துல எந்த அர்த்தம் பொருந்தும்னு பார்க்கணும்ல. அப்படி நாம் சிந்தித்தோன்னு சொன்னால் இந்த ஹாரூத் மாரூத்துங்கிற இந்த மனித ஷைத்தான்கள் அப்படின்னு அதை மொழிபெயர்க்கிறதுங்கிறது பொருத்தமானதாக இருக்கும். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்படி நாம் மொழிபெயர்க்கலை, இந்த அர்த்தத்தை நம்ம கொடுக்கலை அப்படின்னா குரானுடைய ஏனைய பல வசனங்களுக்கு இந்த மொழிபெயர்ப்பு முரண்படுகிறது. இலக்கணப்படி மொழிபெயர்க்கலாமான மொழிபெயர்க்கலான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த வசனத்தை இப்படி மொழிபெயர்த்துட்டீங்க, இப்படி மொழிபெயர்த்தா அப்போ அந்த வசனத்துக்கு இடிக்குமே, வேறு கருத்துக்கு இடிக்குமே, இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளுக்கு இடிக்குமே. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ முரண்பாடு இல்லாமல் நம்ம மொழிபெயர்க்கணும்ல. குரானுடைய தனித்துவமே எங்கே இருக்கிறது? இதில் முரண் இல்லை என்று காட்டுவதில் தான் இருக்கிறது. அதுதானே சத்தியம் என்பதற்கான அளவுகோல். அப்படி தானே அல்லாஹ் சொல்கிறான். இது அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருந்தால் லவஜது ஃபீஹி இஃப்திலாஃபன் கசீரா, அதிகமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள்னு சொல்கிறான்ல. அப்போ முரண்பாடு இல்லாத வகையில் அல்லாஹ் பேசியிருக்கிறான். அப்போ நாம் அதை மொழிபெயர்த்து சொல்லுகிற நேரத்திலையும் முரண்பாடு இல்லாத வகையில் நம்முடைய மொழிபெயர்ப்பும் அமைந்திருக்க வேண்டும் என்கிற கோணத்தில் சிந்தித்தால் இதுதான் பொருத்தமான. ஹாரூத் மாரூத்துங்கிறத மலக்குகள் இல்லை, அவங்க ஒரு மனித ஷைத்தான்கள் என்று மொழிபெயர்ப்பது தான் பொருத்தமானதாக இருக்கும். எப்படி நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் அந்த வசனத்தையே படிங்களேன், மேலிருந்து நீங்கள் படிச்சுட்டு வாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? வத்தபாவு மா தத்துலு ஷயாத்தீனும் அலா முல்கி சுலைமான். யூதர்களை பற்றி பேசுது. அவர்கள் சுலைமானுடைய ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் கூறியதைத்தான் அவர்கள் பின்பற்றினார்கள். அவங்க நபிமார்கள் சொன்னதையோ வானவர்கள் சொன்னதையோ அல்லாவின் புறத்திலிருந்து சொன்னதையோ அவங்க ஃபாலோ பண்ணலை. நல்ல கவனிங்க, இந்த செஹரு சம்மந்தமாக சொல்லக்கூடிய வசனம் தான். அது துவங்குறதே எப்படி துவங்குது அப்படின்னு கேட்டால், வத்தபாவு மா தத்துலு ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான். அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தால், சுலைமான் நபி காலத்தில் சுலைமான் நபியிடம் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. வத்தபாவு மா தத்துலு ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான். சுலைமானுடைய ஆட்சியில் ஷைத்தான்கள் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சுலைமான் சொன்னதை ஃபாலோ பண்ணலை. ஏன்? வமா கஃபர சுலைமான், சுலைமான் காஃபிராக இல்லை, சுலைமான் நிராகரிக்கவில்லை. அப்படின்னா சுலைமான் இந்த செய்தியை சொல்லிக் கொடுத்து அவர் காஃபிராக இருப்பார், அவர் சொல்லலை. வமா கஃபர சுலைமான் வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன நாஸ ஸிஹர். சிஹரை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த ஷைத்தான்கள் தான் காஃபிர்களாகிவிட்டார்கள். அவர்கள் காஃபிரானது யாருன்னு கேட்டால் அந்த ஷைத்தான்கள், அந்த மனித ஷைத்தான்கள். நெஜ ஷைத்தானை பற்றியும் பேசலை. இது நெஜத்தில் நம்ம நம்பிக்கை சார்ந்த ஷைத்தான்னு சொல்கிறோம்ல, அவன் ஆல்ரெடி காஃபிர் தானே, அவன் இதை கற்றுக் கொடுத்தா காஃபிர் ஆகணும். அவன் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரமணியை மறுத்த நேரத்திலே காஃபிராகி போயிட்டானே. அப்போ அவனை பற்றியும் இது பேசலை, மனித ஷைத்தானை தான் பேசுது என்பதற்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னு கேட்டால், இவர்கள் இதை கற்றுக் கொடுத்து யுஅல்லிமூன நாஸ ஸிஹர, சிஹரை மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததன் வழியாக இந்த ஷைத்தான்கள் தான் காஃபிராகி விட்டார்கள். வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன நாஸ ஸிஹர். அடுத்து என்ன சொல்லலாம்? வமா உன்சில அலல் மலக்கைனி, அந்த இரண்டு வானவர்கள் மீது அருளப்படவில்லை. அந்த இரண்டு வானவர்கள் மீது, வமா உன்சில அலல் மலக்கைனி, அந்த இரண்டு வானவர்கள் மீது அருளப்படலை.
அந்த இரண்டு இப்போ இதில் தான் சிக்கல் வருகிறது. அந்த இரண்டு வானவர்கள் மீதுன்னு சொல்லிட்டு அதன் தொடர்ச்சியாக எப்படி வருது, பாபில ஹாரூத் ஓ மாரூத், பாபில் நகரத்து ஹாரூத்து மாரூத்துங்கிற வார்த்தை அதுக்கு பின்னாடி வருகிறது. இப்போ தான் மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பின்னாடி உள்ளதை முன்னாடி சொல்லப்பட்ட அந்த இரண்டு வானவர்கள் என்பதற்கு விளக்கமாக இப்படி மொழிபெயர்ப்பை கொடுத்துட்டாங்க சில பேர். எப்படி அந்த இரண்டு வானவர்கள் மீது அருளப்படலைன்னொன்னே அந்த இரண்டு வானவர்கள் பாபில் நகரத்தில் இருக்கிற ஹாரூத்து மாரூத்து என்ற அந்த இரண்டு வானவர்கள் அப்படின்னு இப்படி மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனால் கரெக்டாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்ம தமிழ் மொழியிலிருந்தே கூட அதை புரிஞ்சுக்க முடியும். எப்படி அந்த இரண்டு வானவர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு பின்னாடி ஒரு ரெண்டு பேருன்னு வச்சுக்கோமா, அந்த இந்த நம்ம சொல்கிறோம்ல, அந்த இந்தன்னு சொல்கிறதெல்லாம் சுட்டுச்சொற்கள் தானே, ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்றை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்துகிற சுட்டுச்சொற்கள் தானே. ஏற்கனவே சொன்னதைத்தான் அந்த இந்தங்கிற வார்த்தையில் திரும்ப சொல்ல முடியும். ஏற்கனவே சொல்லாத பின்னாடி சொல்கிற ஒன்று அந்தன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் அவர் அப்படின்னு சொல்கிறிய, எவரை சொல்லுவிய? பின்னாடி யாரை பற்றி பேசுவீங்களோ பின்னாடி தான் அவருடைய பேரே வரப்போகுது, அவரை பற்றியான இன்ஃபர்மேஷன் வரப்போகுது, அவரை அவர்னு சொல்வீங்களா, அல்லது ஏற்கனவே ஒருத்தரை பேசினவர் அவர்னு சொல்வீங்களா? யூசுஃப் வந்தார், அவர் வீட்டிற்குள் நுழைந்தார். அப்போ யூசுஃப் வந்தார்னு சொன்னதுக்கு பிறகு அவர் போட்டால் தான் பொருத்தமாக இருக்கும். அவர் வீட்டிற்குள் நுழைந்தார் யூசுஃப் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ வேற அவர் வந்தது, அவர் ஒருத்தரை பற்றி மேலே பேசியாச்சு, வேற யாரோ பேசியிருக்கிறோம், அவர்னு சொல்லிட்டோம். பின்னாடி தான் யூசுஃப் வருதுன்னா அப்போ பின்னாடி யூசுஃப் வர்ற மேட்ரு வேறு ஏதோ ஒரு மேட்ரு, யூசுஃபை பற்றி இன்னொரு செய்தி சொல்ல போகிறோம். இது நம்ம சாதாரணமாக தமிழ் மொழியே புரிஞ்சுக்கிறோம். எல்லா மொழியும் இப்படி தான், எல்லா மொழியினுடைய அடிப்படைகளும் இப்படி தான். அவர் இவர் அது இது அப்படின்னு பேசுகிறதெல்லாம் ஏற்கனவே யாரை பற்றி பேசியிருக்குதோ அவங்கள தான் திரும்ப பேசுவோம் அப்படிங்கிறது எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண இலக்கணம் தான். இப்போ அல்லாஹ் எப்படி பேசுகிறான், மாமா உன்சில அலல் மலக்கேன், அந்த ரெண்டு வானவர்களுக்கு அருளப்படலை அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா இந்த அந்த ரெண்டுங்கிறது பின்னாடி வர்ற ஹாரூத் மாரூத்தை குறிக்கலன்னு புரியுதா இல்லையா? அதுக்கு முன்னாடி பேசப்பட்ட ரெண்டு வானவர்களை பற்றி பேசுது. அப்படி ஏதாவது பேசப்பட்டிருக்கான்னு பார்த்தா பேசப்பட்டும் இருக்குது. அப்படி அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்போ ஜிப்ரீலை பற்றி மீகாயிலை பற்றி எல்லாம் பேசுகிறான். யார் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் விரோதிகளாக இருக்கிறாங்க, ஃபைனல்லாஹ் அதுவுல்லில் காஃபிரின், அந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ் விரோதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் மீகாயிலை பற்றி பேசப்படுகிறது. அப்போ அதை அங்கே அல்லாஹ் சொல்கிறான், இவங்க ஏதோ நபிமார்கள்ட்ட இருந்தும் வானவர்கள்ட்ட இருந்தும் வந்த இறை செய்தியை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறானுவ. அது இல்லை உண்மை. சுலைமான் நபி காலத்தில் வாழ்ந்த ஷைத்தான்கள் சொன்னதை செய்கிறாங்க. அந்த வானவர்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லலை, வானவர்கள் அப்படி கற்றுக் கொடுக்கவும் படலை, அவங்களுக்கு அப்படி விஷயம் அருளப்படவும் இல்லை அப்படின்னு இப்படி தான் எல்லாம் பேசிகிட்டே வர்றான். அவங்க காஃபிராக இருக்கலை, சுலைமானும் காஃபிராக இருக்கலை, வானவர்களும் காஃபிராக இருக்கலை சொல்லிட்டு அடுத்து பாபில ஹாரூத் மாரூத் அப்படிங்கிறது. இப்போ பாபில் நகரத்து அப்போ யாரை தான் மறுத்தா? சுலைமான் மறுக்கலை, காஃபிரா இருக்கலை அப்படின்னா வேற யார் மறுத்தது காஃபிரா இருந்தது? ஷைத்தான்கள். அந்த ஷைத்தான்கள் யாரு அப்படிங்கிற ஷைத்தான் என்பதற்கு விளக்கமாகத்தான் பாபில் ஹாரூத்தோ மாரூத்தோ வருகிறது. பின்னாடி வர்றது அப்படி தான் புரிஞ்சுக்க முடியும். அதான் பொருத்தமான விளக்கமாகவும் இருக்க இயலும். அப்போ அந்த ஷைத்தான்கள் பாபில் நகரத்து மனித ஷைத்தான்கள் ஆகி இந்த ஹாரூத் மாரூத்து தான் அந்த சிஹரை கற்றுக் கொடுத்து காஃபிரா போனாங்க என்று அந்த வசனத்தை மொழிபெயர்ப்பது. இதுதான் மொழிபெயர்ப்புக்கு உகந்த மிகச்சரியான கொள்கை ரீதியான குரானுக்கு நெருக்கமான மொழிபெயர்ப்பாக இருக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க மொழிபெயர்க்கிற மாதிரி வானவர்கள் தான் ஹாரூத் மாரூத்துங்கிறது வானவர்கள், அந்த வானவர்கள் அதை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா இதை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான், இது கெட்டது, ஷைத்தான் கற்றுக் கொடுக்கறது, இதை கற்றுக் கொடுக்கறது குஃப்ரில் கொண்டு தள்ளுது. சுலைமான் கற்றுக் கொடுக்கல, அதனால் அவர் காஃபிர் ஆகலை, கற்றுக் கொடுக்குறவன் காஃபிரா. இவங்களே எப்படி சொல்லுவாங்க, இவங்களே ஒமாயு அல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹனு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர். இதை நாங்கள் ஒரு சோதனையாக இருக்கிறோம், இந்த சூனியத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் காஃபிர் ஆகிடாதீங்க. அப்போ இதை கற்பிப்பேன் எல்லாவரையும் காஃபிருங்கிற பட்டியலுக்குள்ளே அவங்களே சேர்த்துட்டாங்கன்னு ஒரு குரானே தான் சொல்லி காட்டுகிறது. அப்போ இப்போ காஃபிர் குஃப்ருங்கிறது என்ன? குஃப்ருங்கிறது அல்லாஹ் மறுக்கிற பெரும்பாவங்களில் ஒன்று தானே. அல்லாவை மறுக்கிற பெரும்பாவங்களை வானவர்கள் செய்வார்களா? கொள்கை ரீதியாக நீங்கள் இலக்கண ரீதியாக பார்த்தாலும் நம்ம மொழிபெயர்த்திருக்கிறது இந்த மொழிபெயர்ப்பு கரெக்டு தான். அதெல்லாம் கொள்கை ரீதியாக இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் நின்று நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது என்ன சொல்கிறது? வானவர்களை பற்றிய வர்ணனை எப்படி? வானவர்கள் லா யஸ்பிகூனஹு பில் கௌல் வஹும் பி அம்ரிஹி யஅமலூன். அவர்கள் முந்திக் கொண்டு பேச மாட்டார்கள், அவர்கள் ஏவப்பட்டது செய்வாங்க. வஹும் பி அம்ரிஹி யஅமலூன், என்ன சொல்லப்பட்டிருக்கோ அவங்களுக்கு கட்டளையிடப்பதை அவங்க செய்வாங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன். அவர்கள் அல்லாஹ்விற்கு எந்த மாறும் செய்ய மாட்டார்கள், ஏவப்பட்டதை செய்து முடிப்பார்கள்.
ஒயுசப்பிஹூன யுசப்பிஹூன லைல வன்னஹார வஹும் லா யஃப்தரூன் அவர்கள் இறைவனை இரவிலும் பகலிலும் துதித்து கொண்டே இருப்பார்கள், அதிலே சோர்வடையவே மாட்டார்கள். தமிழத்திலே ஒரு பிழை தவறை கண்டுவிட்டார், உடனே அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து விடுவார்கள். சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். நான் தெரியாததை கேட்டுட்டால நீ சொல்லி தந்தது தவிர எங்களுக்கு ஒன்றும் தெரியாதல்ல அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் சரணடைஞ்சிருவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய படைப்பின் துவக்கத்தில் பேசும்போது கூட நஹ்னு சப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக, ஒன்றை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம், தஸ்பீஹ் பண்ணுறோம், அப்படி தான் தங்களை பற்றி அவங்க அல்லாஹ்விடத்தில் உரையாடி கொண்டாங்க. அப்போ மாணவர்களுடைய பண்புகளாக குர்ஆன் சொல்லுகிற பண்பு இறைவனுக்கு முழுக்க முழுக்க அடிபணிகிற ஒரு நல்ல அடிமைகளாக இருக்கிற பண்பு, இறைவனை மறுக்கிற காஃபிராக இருக்கிற பண்பு கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. இப்போ நீங்கள் மாணவர்கள் இந்த குஃப்ரான காரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா மாணவர்களுடைய பண்பு இல்லையே, அதுக்கு அந்த வசனத்து இந்த வசனம் இடிக்க வைப்போம். குர்ஆனுடைய வசனங்களை முரண்பாடுகள் இருக்குமா? அல்லாஹ்வுடைய வார்த்தையில் முரண்பாடே வராத. அவங்க கரெக்டாக இருப்பாங்கப்பா, அல்லாஹ்க்கு மாறு செய்ய மாட்டாங்கப்பா, அல்லாஹ் சொன்னதை தவிர எதுவும் செய்ய மாட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் அல்லாஹ் மறுத்து காஃபிராகிற விஷயத்தை அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்கப்பா, தான் மட்டும் செய்யலை ஊருக்கே கற்றுக் கொடுத்தாங்கன்னா, ஊர் உலகத்துக்கெல்லாம் அப்படி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க, எடுத்து சொல்லியிருக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய மாணவர்கள் மீது வைக்கிற ஒரு தப்பான நம்பிக்கையாக போயிடும். அந்த நம்பிக்கையில் ஈமான்லே குறைபாடில்லை. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி, நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், வானவர்களை நம்புகிறேன் அப்படின்னு அந்த நம்பிக்கையினுடைய பட்டியலில் 2வது அம்சம் அதை நம்ம வச்சிருக்கிறோமே, அதுலேயே சிக்கலாக போயிருமே. அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த மொழிபெயர்ப்பு ஹாரூத் மாரூத்தை மனித ஷைத்தான்கள் என்ற இடத்துல வைப்பது தான் பொருத்தமான மொழிபெயர்ப்பாக இருக்க முடியும். கரெக்டான கொள்கை ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் சரியான மொழிபெயர்ப்பாக அதுதான் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொருத்தவங்க கேட்குறாங்க, நேதாஜி நகர்லேருந்து, சென்னை நேதாஜி நகர் தண்டையார்பேட்டையிலேருந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 19 கொள்கையை பின்பற்றக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்களோடு திருமண உறவு வைத்துக் கொள்ளலாமா? அவர்களுடன் நண்பர்களாக இருக்கலாமா? அவர்களை வேலையில் வைத்திருக்கலாமா? அவர்களோடு எப்படி நடந்து கொள்வது? என் நண்பர் அவர்களுடன் பேசாதே, அவருடன் பழகாதே, அவர்களின் திருமணத்திற்கு அழைத்தால் செல்லாதே என்று கூறுகிறார். 19 கொள்கையில் இருப்பவர்கள் ஒரு உண்மையான மூமினே ஜனாசாவிற்கு சமமானவர், ஏனென்றால் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்திருந்தால் இந்நேரம் அவர்கள் தலை துண்டிக்கப்பட்டிருக்கும் என்று கூறுகிறார். விரிவான விளக்கம் தரவும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. 19 கொள்கை அப்படின்னா சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ரஷாது கலீஃபான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா தன்னை இறை தூதர்னு வாதிட்டு கொண்டார். அதுக்கான ஆதாரங்களில் ஒன்றாக அவர் குர்ஆன் ஒரு 19 என்கிற கணித கட்டமைப்பில் தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது, அதை அல்லாஹ் இப்போ எனக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறான், நான் இதை உலகத்துக்கு எடுத்து சொல்லி குர்ஆனை உண்மைப்படுத்துகிற மற்றும் ஒரு தூதராக வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சாரம் பண்ணி அவர் கொள்கையை உலகத்தில் பல பகுதிகளில் இருக்கிற மிகச்சில மக்கள் ஏற்றுக்கொண்டு அப்படியும் இருக்கிறாங்க. அப்போ அந்த கொள்கை சார்ந்த மக்களில் சில பேர் பற்றி தான் இவங்க கேட்குறாங்க, அவங்களோட நம்முடைய உறவுகளை எப்படி வச்சுக்கிறது, திருமண உறவு வச்சுக்கலாமா, நட்பு கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களோடு நம்ம திருமண உறவை வைத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அடிப்படையில் திருமண உறவு வைத்துக்கொள்வது என்பது இஸ்லாமிய அக்கீதாவோடு ஒன்றி இருக்கிறவர்களோடு தான் நம்ம திருமண உறவை வச்சுக்கணும். மற்றவர்களோடு திருமண உறவை வைத்துக்கொள்ள முடியாது. அது குர்ஆனே நமக்கு தடை செய்கிறது. வலா தங்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யூமின்ன வலாமத்தும் மூமினத்துன் ஹைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவோ அஜபத்துக்கும். எவ்வளவுதான் அந்த முஷ்ரிக்கானவர்கள் உங்களை ஈர்த்தாலும் கவர்ந்தாலும் நீங்கள் ஒரு மூமினை தேர்வு செய்யுங்க. இப்போ இவங்களை நீங்கள் எந்த பட்டியலில் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா மூமின் என்கிற பட்டியலை வைக்க இயலாது. ஏன் இயலாதுன்னா அடிப்படையிலே அவங்க விலகி நிற்கிறாங்க. அல்லாஹ் ரசூல் அப்படிங்கிற இடத்துல இறுதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவங்கள அந்த இடத்துல வச்சா தான் நம்ம கரெக்டாக தூதர்களை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும், கடைசி நபியை உறுதியாக நம்பணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாயிரும். ஆனால் அந்த எல்லை கோட்டை விட்டு அவங்க வெளியே போய் நின்று தூதுத்துவம் இன்னும் தொடருது, நபிமார்களுடைய வருகை தொடர்கிறது, நபிகள் நாயகம் இறுதி நபி அல்ல அப்படின்னு அந்த நபித்துவத்தினுடைய வாசலை திறந்து வைப்பதன் வழியாக அந்த இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளையே நிறைய புதிதான விஷயங்களை உள்ளே கொண்டு நுழைச்சி மார்க்கத்தின் அந்த தோற்றத்தையே மாற்றுவதற்கான வாசலை திறந்து வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையிலிருந்தே விலகி நிற்கிறாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற அந்த அடிப்படையிலே இவங்களுடைய போதனைகள் சிக்கலை ஏற்படுத்துகிற காரணத்தினால கொள்கை ரீதியாக இவர்களை நாம் ஒன்றுபட்டவர்களாக ஏற்றுக்கொள்ள இயலாது. எனவே நாம் அடிப்படையான திருமண உறவு மாதிரியான உறவுகளை இவர்களோடு வைத்துக்கொள்வது முறை அல்ல. அதே நேரத்தில் மற்ற உலகியல் ரீதியான அவர்களோடு தொடர்பு கொள்வது, அவங்களோடு நட்பு கொள்வது, அவங்களை வேலைக்கு வைத்துக் கொள்வது, அவங்க கடையில் வேலை பார்ப்பது,
அவங்களுடைய வீடுகளுக்கு சென்று பணியாற்றுவது, இந்த மாதிரியான உலகியல் ரீதியான தொடர்புகளை வச்சுக்கலாமா அப்படின்னா அதற்கு எந்த தடையும் இல்லை. அதில் மார்க்க ரீதியாக எந்த குற்றமும் இல்லை. பொதுவாகவே மார்க்கம் சில பேரோட நட்பு பாராட்டாத அப்படின்னு சொல்லுவதற்கு என்ன காரணம்னு பார்த்தா, அவங்க இந்த மார்க்கத்துக்கு விரோதிகளாக இருந்து மார்க்கத்தை அழிக்க நினைச்சு இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களோடு சண்டையிட்டு அவர்களுடைய உரிமைகளை பறித்து அந்த மாதிரி கொடுஞ்செயல்களில் ஈடுபடுறாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தால் அவங்களோடு நீங்கள் நட்பு பாராட்டாதீங்க, அவங்கள விட்டு விலகிக்கிங்க, அப்படி மார்க்கம் சொல்லுகிறது. இப்போ இது சம்மந்தமாக குர்ஆனில் நிறைய விளக்கங்கள் இருக்கிற ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன் வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ருஹும் வ துக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன், மார்க்க விஷயத்தில் உங்களோடு யார் போருக்கு வரவில்லையோ அவங்கள நண்பர்களாக்கி கொள்றதை அல்லாஹ் தடுக்கவில்லை. வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்கள் வீடுகளில் இருந்து உங்களை யார் வெளியேற்றலையோ அவங்கள நீங்கள் நண்பர்களாக வச்சுக்கிறத அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கலை. அன் தபர்ருஹும், அவங்களுக்கு நன்மை செய்கிறதையோ, ஒ துக்ஸிது இலைஹிம், அவர்களிடத்தில் நீதி செலுத்துறதையோ அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவே இல்லை. இன்னமா யன்ஹாகுமுல்லாஹ் அனில்லதீன காத்தலுக்கும் ஃபித்தீன், அதே கருத்து தான், ஆனால் வேறு வார்த்தையில். முதல்ல எதிர்மறையாக சொன்னால் இப்போ நேர்மறையாக சொல்லலாம் அல்லாஹ். அடுத்த வசனத்தில் இன்னமா யன்ஹாகுமுல்லாஹ், அல்லாஹ் எதை தடுக்கிறான் அப்படின்னா, இன்னமா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன காத்தலுக்கும் ஃபித்தீன், உங்களோடு மார்க்க விஷயத்தில் யார் போரிட்டு வ அஹ்ரஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களுடைய வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றி வலாஹரு அலா இஹ்ராஜிக்கும், வெளிப்படையாகவே உங்களை வெளியேற்றுவதற்கு துணையும் செஞ்சாங்களோ அவங்களோடு நீங்கள் சேர்ந்திருக்கிறதையும் நட்பு பாராட்டுறதையும் தான் அல்லாஹ் உங்களுக்கு தடை செஞ்சிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த பட்டியலில் இவங்க இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்களத்தான் நம்ம விட்டு ஒட்டுமொத்தமாக விலகி நிற்கணும். மற்றபடி அவர்கள் கடை வச்சிருக்கிறாங்க, அவங்களிடத்துல நம்ம பணியாற்றி ஊதியம் பெறுவது தப்பு கிடையாது. நாம் ஒரு நிறுவனம் நடத்துகிறோம், நம்முடைய நிறுவனத்தில் அவங்க பணியாளர்களாக சேர்த்து கொண்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து அந்த வேலையை பெற்றுக்கொள், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கிறாங்க, அண்டை வீட்டாரை பேணுகிற முறைப்படி அவங்கள நம்ம பேணுறோம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இது இவங்க மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இதான் பொது சட்டம். அது முஸ்லீம்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், இந்து மக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், வேறு எந்த மதத்தை பின்பற்றவங்களாக இருக்கலாம், மதமே இல்லைன்னு சொல்கிறவங்களாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் இதுதான் ஒரு பொதுவான அளவுகோல். அதனால் சும்மா நட்பு பாராட்டுவது என்பதெல்லாம் மார்க்கத்தில் இவர்கள் மீது பிழையாக ஆகிவிடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பரக்கத்து நிசா அப்படிங்கிறவங்க நகரி சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, தொழுகையில் இருப்பில் விரலசைத்தல் என்பதற்கு சரியான ஆதாரம் வேண்டும். சிலருடைய கருத்து, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரல் நீட்டியும் வைத்திருந்தார்கள் என்று ஆதாரம் காட்டுகிறார்கள். இதை பற்றியும் விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தஹியா திருப்பில் விரலசைத்தல் அப்படிங்கிறது, விரலை நாம் அமர்ந்ததிலிருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் ஒருத்தரை அழைப்பதை போல அசைத்து கொண்டே இருப்பது என்பது தான் நபி வழி என்று நாம் சொல்லி வர்றோம். அவங்க சொல்கிற மாதிரி சில பேர் இல்லை அசைச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய, ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம நீட்டி வச்சுருந்தாலே போதுமானது என்று வாதிடக்கூடியவங்க இருக்கிறாங்க. மதுகப் அடிப்படையில் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க வேறு கருத்துக்களை சொல்கிறாங்க. அஷஹது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ சொல்லும்போது தூக்குறது, இல்லல்லா சொல்லும்போது போடுறது, இல்லல்லா சொல்லும்போது தூக்குறது, கடைசி வரைக்கும் தூக்கிக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி மதுகப் அடிப்படையில் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதை விட்டுருவோம். அது அல்லாமல் குர்ஆன் ஹதீஸ் பேசுகிற மக்கள் மத்தியிலேயே ஒரு சாரார் என்ன பண்ணுறாங்கன்னா, நீட்டியை வச்சுக்கிட்டு இருக்கலாம், அதுக்கும் ஹதீஸில் ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு சின்ன குழப்பம் மக்களுக்கு ஏற்படுகிறது. அது நம்ம தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு இபாதத்து சார்ந்த விஷயம் இல்லையா, அதில் நமக்கு ஒரு தெளிவு தேவை. இவங்க எதை வச்சு அந்த மாதிரி நீட்டலாம் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்கன்னா, இது சம்மந்தமாக வரக்கூடிய நிறைய ஹதீஸுகளில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, கான யுஷீரு அல்லது அஷார யுஷீரு என்கிற சொற்கள் எல்லாம் ஒரே மாதிரியான சொற்கள் தான். அஷாரனா என்ன அப்படின்னா சுட்டி காட்டினார்கள், சைகை செய்தார்கள் என்று பொருள். அப்போ அந்த ஆட்காட்டி விரலை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைகை பண்ணனாங்கன்னு இருக்குது, சுட்டி காட்டினாங்கன்னு இருக்குது. சுட்டி இப்படி காட்டுறது சுட்டி காட்டுறது தானே. அங்கே ஒரு ஆள் இருக்காரு, அவர் தான் அப்படிங்கிறோம், இந்த இதுதான் அப்படிங்கிறோம், அதெல்லாம் சுட்டி காட்டுறது தானே. அப்போ விரலை இப்படி காட்டி இப்படி நீட்டுறதுக்கு பேர் தான் சுட்டி காட்டுறது. அங்கே அந்த வார்த்தை வருது, யுஷீருன்னு வருது, அஷாரன் வருது. எனவே நாம் இப்படி நீட்டுனா போதுமானது என்று இந்த வாசகத்தை வைத்து கொண்டு இப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற அந்த வார்த்தை மட்டுமே அதற்கு இருக்குமானால் அந்த சொல்ல தவிர வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு வகை. ஆனால் இதில் நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த ஹதீஸை இந்த விளக்கத்தை வைத்துக்கொண்டு நாம் இப்படி தான் அப்படின்னு முடிவுக்கு வந்தால் அதில் மேலதிகமாக வேறு சில கேள்விகள் வருகிறது. என்ன கேள்வி வருது அப்படின்னு சொன்னால், இந்த சுட்டி காட்டுதல் என்றால் என்ன?
சுட்டி காட்டுதல், இது சுட்டி காட்டுதல், ஆமாம் சுட்டி காட்டுதல்லாம் ஓகே, அதை மறுக்கலை. சுட்டி காட்டுதல்னா என்னன்னு முதல்ல ஒரு தெளிவு வேணும்ல. அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு நமக்கு ஒரு கிளியர் கிடைக்கும். சுட்டி காட்டுதல்னா என்ன, சைகை பண்ணுறதுனா என்ன? ஒரு விஷயத்தை நம்முடைய வாயால் வார்த்தையால் எடுத்து சொல்லி புரிய வைக்காம உடல் அவயங்களால் உணர்த்துவதற்கு பேர் சுட்டி காட்டுதல், செய்கை பண்ணுறது. அதை தான் அரபியில் இஷாராங்கிறாங்க. கரெக்டு தான். இஷாரா, அஷாரா, யுஷீரு எல்லாம் கரெக்டு தான். செய்கை பண்ணுறது, செய்கை பண்ணுறது ஒரு, அது எந்த விஷயத்தை வேணாலும் செய்கை பண்ணலாம். இந்த ஒரு ஆள் இருக்காருன்னு காட்டு அந்த விரலை நீட்டுறது மட்டும் செய்கை இல்லை, அதுவும் இஷாரா தான். அது இஷாரா இல்லைன்னு நம்ம சொல்லலை, அது மட்டுமே இஷாரா இல்லை. இது மாதிரி மனிதர்கள் தன் வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான இஷாராக்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்படியே உட்காந்துருப்போம், கண்ணை நீட்டி அங்கே இருக்கிற சுவிட்ச் போர்டை நோக்கி அப்படி பார்த்து அப்படி கண்ணு தான் அசையும் அல்லது தலை தான் அசையும். இது என்ன, இது இஷாரா தான். என்ன இஷாரா? ஃபேனை போடுப்பான்னு இஷாரா. வேக்குது ஃபேன் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபேன் போடுங்கன்னு சொல்லிட்டா அது சொல்லு, அது வார்த்தை. பேசிட்டோம் சொல்லிட்டோன்னு அர்த்தம். சொல்லாமல் சொன்னால், சொல்லாமல் சொல்கிறதுனா இதுதான். அப்படின்னா இது இஷாரா, ஃபேன் போர்டு என்ற இஷாரா. இப்போ ஒருத்தருக்கே தண்ணி தாமாரு அப்படிங்க, அது சைகை பண்ணுறோம்ல, தண்ணி கொடுங்கன்னு கேட்குறேன். தண்ணி கொடுங்கன்னு வாயால் கேட்டால் வார்த்தை, அது சொல்லு, முடிஞ்சு போச்சு. அதே இஷாராவை சொல்கிறது என்ன? சொல்லாமல் ஆக்ஷன் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் இஷாரா. இப்படி அடிச்சு விடுவேன், தொலைச்சி விடுவேங்கண்ணே, தொலைச்சி விடுவேன்னு சொன்னால் சொல்லு, சொல்லாமல் வேறு ஆக்ஷன் காட்டுனா இஷாரா. அப்போ இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான இஷாராக்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இப்போ சுட்டி காட்டினார்கள், இஷாரா செய்தார்கள் என்கிற ஹதீஸை வைத்துக்கொண்டு நாம் இஷாரா செய்தல் அப்படின்னு, இஷாரா செய்யுங்க அப்படின்னு முடிவெடுத்தா, இப்போ நம்முடைய அடுத்த கேள்வி என்ன வரும்? இஷாரா செஞ்சாங்க, செய்கை பண்ணாங்க, என்ன இஷாரா, என்ன செய்கை? எல்லாமே செய்கை, இதுவும் செய்கை தான், இதுவும் செய்கை தான், இதுவும் செய்கை தான், இதுவும் எவ்வளவோ செய்கை இருக்கு, எல்லாமே இஷாரா தான். இது எல்லாமே, இது மட்டும்தான் இஷாரான்னு சொல்ல முடியாது. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த விரலை வச்சு எத்தனையோ இஷாராக்களை செய்ய முடியும். அந்த எல்லாமே இந்த இஷாராக்குள்ளே அடங்குமே. இப்போ எந்த இஷாராவை செய்கிறது? அல்லது ஆளாளுக்கு ஒரு இஷாராவை செஞ்சுக்கிறதா? இப்படி ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு இப்படி அடிக்கிற மாதிரி இஷாரா பண்ணிக்க, நோண்டுற மாதிரி இஷாரா பண்ணிக்க, கூப்பிடுற மாதிரி இஷாரா பண்ணிக்க, அப்படி எப்படி உனக்கு எப்படி தோணுதோ அப்படி இஷாரா பண்ணிக்கப்பா, இஷாரான்னு இருக்குது அப்படின்னு முட்டையை விட்டுற முடியுமா? அப்படி விட்டால் இன்னும் பெரிய சிக்கலும் குழப்பமா இருக்குமே. அப்புறம் ரசூலுல்லாஹ் இதை நமக்கு விளக்கி இருக்கிறாங்களா? தேடிக்கிட்டு நம்ம ஹதீஸுக்குள்ளே நுழைஞ்சோம்னா அதைத்தான் ஒரு ஹதீஸில் ரொம்ப தெளிவாக வாயில் பின் ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக அறிவிக்கப்படுகிற அந்த செய்தி நமக்கு அறிவிக்குது. அவர் பர்டிகுலராக இதை பார்த்து நமக்கு சொல்வதற்காக வேண்டிய, நபிகளாருடைய தொழுகை முறை எப்படி இருக்கிறது என்பதை கவனிப்பதற்காக வேண்டிய போய் உட்கார்ந்து கவனித்து அந்த சஹாபி நமக்கு இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. தக்பீர் கட்டினதுலேருந்து அவங்க சொல்லிட்டே வருவாங்க. அத்தையாத்தில் உட்கார்ந்தாங்க, வலது கையை வலது தொடையின் மீதும் வலது முட்டுக்காலின் மீது வச்சாங்க. வச்சு தன்னுடைய விரல்களை மடக்கி நடுவிரலாலும் பெருவிரலாலும் வட்டமிட்டாங்க, வளையமிட்டாங்க. ஆட்காட்டி விரலால் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹர்ரிகுஹா யதுஉ பிஹா, அதை ரசூலுல்லாஹ் அசைச்சாங்க, அதை கொண்டு அழைக்கிற மாதிரி அசைச்சாங்க, அதை கொண்டு அழைத்து அசைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஷாராவுக்கு இந்த ஹதீஸ் விளக்கம் தருது. அது எப்படிப்பட்ட இஷாரா தெரியுமா? என்ன இஷாரா தெரியுமா? கூப்பிடுற மாதிரி இஷாரா அப்படின்னு விளக்கம் தந்துருச்சு. அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சா தான் நீங்கள் இஷாராவுக்கு பொருள் கொள்ள முடியுமே தவிர வெறுமனே இது இஷாரா தானே நம்ம மறுக்கலை. அதுவும் இஷாரா, அது மட்டுமே இஷாரா இல்லை. அது மட்டுமே இஷாராவாக இருந்துச்சுன்னா ஓகே, அதோட முடிஞ்சிட்டுன்னு சொல்லலாம். அந்த இஷாராங்கிற சொல்லுல தெளிவில்லை, முழுமை இல்லை. என்ன இஷாராங்கிற கேள்வி அதில் மிச்சம் இருக்கிறது. அதைத்தான் அழைப்பதை போன்ற இஷாரா என்கிற மற்றும் ஒரு செய்தி நமக்கு விளக்கி தருகிற காரணத்தினால இந்த குர்ஆன் ஹதீஸ் தான் மதுஹபு இல்லை, அதெல்லாம் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மக்களே இந்த தெளிவில்லாமல் இதுவும் இஷாரா தானே என்கிற வகையில் இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி செய்வது என்பது அது முழுமை பெற்ற நபியின் சுன்னத்தாக ஆகாது. தெளிவற்ற ஒரு அரைகுறையான செய்தியை பின்பற்றுவதை போன்று ஆகிவிடும். முழுமையாக பின்பற்றுதல் என்றால் அசைத்தல், முழுமையாக அசைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ அதுலேயும் கூடுதலாக கேட்குறாங்க, இதுவுமே அசைக்கிறது தானே, விடிங்கிறாங்க, நீட்டி வச்சுட்டாங்க, அதுவும் ஒரு அசைக்கிறது தானே, முடிஞ்சு போச்சு இல்லை, அந்த அசையோடு முடிஞ்சிருச்சு. அப்படி சில பேர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படி அதை எடுத்துக்க முடியாது. அப்படி அந்த ஹதீஸுடைய வாசம் அப்படி இல்லவே இல்லை. ஒரு அப்படி தூக்கி நிப்பாட்டின உடனே அது ஒரு அசைவு தானே, இஷாராவும் ஆச்சு, அசைவும் ஆச்சு, எல்லாமே சேர்ந்து போச்சு. ஒருக்கு அப்படி செஞ்ச உடனே முடிஞ்சு போச்சு, திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அது திரும்ப தான் செய்யணும், கடைசி வரைக்கும் தான் செய்யணும். ஏன்னா அந்த ஹதீஸில் என்ன வாசம் எப்படி வருதுன்னு கேட்டால், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டிருந்தார்கள். வெறுமனே ஒருக்கு செஞ்சாங்க, அப்படி அசைச்சாங்கன்னு வரல, அசைத்து கொண்டிருந்தார்கள் என்றே ஹதீஸ் இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இன்னும் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா அந்த ஹதீஸில் வர்ற மற்ற எல்லா விஷயத்தையும் எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அப்படித்தான் இதையும் புரிஞ்சுக்கணும். உதாரணமாக அத்தையாத்தில் அமர்ந்தார்கள், அமர்ந்து கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு இருக்கா, அமர்ந்தார்கள் இருக்கா, அமர்ந்தார்கள்.
எப்படி புரிஞ்சுக்கிறோம்? சலாம் கொடுக்குற வரைக்கும் அமர்ந்து கொண்டே இருந்தார்கள்னு புரிஞ்சுக்கிறோம்ல. அத்தஹியாத்தில் தன்னுடைய கையை வந்து தொடையின் மீது முட்டுக்காலின் மீது வச்சாங்க, உள்ளங்கையை வச்சாங்கன்னு இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறோம்? சலாம் கொடுக்குற வரைக்கும் வச்சுக்கிட்டே அப்படி தானே புரிஞ்சுக்கிறோம். இல்லை வச்சுட்டு எடுத்துடணும், வச்சுட்டு இப்படி கையை கட்டிக்கலாம், வச்சுட்டு இப்படி கையை அப்படி நம்ம புரியலையே, யாருமே இப்படி புரியலையே. எந்த பிரிவை சார்ந்தவங்களும் எந்த இயக்கத்தவர்களும் எந்த அறிஞர் பெருமக்களும் அப்படி புரியலை தானே. அப்போ அதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி இதை புரிஞ்சுக்குங்க. அசைச்சாங்கன்னா சலாம் கொடுக்குற வரைக்கும் அடுத்த நிலைக்கு போகிற வரைக்கும் அசைச்சிக்கிட்டே இருந்தாங்க என்று தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நீட்டிக்கொண்டே இருத்தல் என்பது நபிவழி அல்ல, அசைத்து ஓதுவது தான் நபிவழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஷஃபீகா அப்படிங்கிறவங்க மண்ணடியிலிருந்து கேட்குறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூக்கத்தில் பாம்பு கனவு வருகிறது, மேலும் மௌத்தா போனவர்கள் கனவில் வருகிறார்கள். இப்படி வருவதால் ஏதேனும் விபரீதம் ஏற்படுமா? வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே போல் இன்னொருத்தவங்க அதை ஒட்டி இன்னொரு கேள்வி கேட்குறாங்க அந்த கருத்துப்படவே. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு திருமணமாகி 12 வருடங்கள் ஆகிறது, எங்களுக்கு பிள்ளைகளும் உள்ளன, என் மனைவி மீது நான் மிகவும் அன்பு பாசம் வைத்துள்ளேன். ஆனால் கனவிலும் மற்ற நேரங்களிலும் என் மனைவியின் நடத்தையின் மீது தவறான சிந்தனைகள் சந்தேகங்கள் வருகிறது. இது ஒரு சமயம் இல்லை, பல வாழ்க்கையில் இதே மாதிரி தான் கனவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த குழப்பத்திலிருந்து மீள என்ன வழி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த கனவுகளை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி குழம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இறந்தவங்களை கனவுல பார்க்குறீங்கன்னா அந்த இறந்தவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இறந்தவங்களை விடுங்க, உசுரோடு உள்ள ஒருத்தர் பார்க்குறிய, அவரை பார்த்துட்டதுனால அவருக்கும் அந்த கனவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? புதுசம் ஜாதி தூங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அறையில், இப்போ மனைவியுடைய கனவில் கணவர் வர்றாரு. கணவருக்கு ஏதாவது தெரியுமா? காலைல எஞ்சோடனே கனவுல வந்தனே அப்படின்னு புருஷங்காரர் ஏதாவது சொல்ல போகிறாரா? எப்படி இருந்துச்சு நைட்டு கனவு காணும்போது நான் போட்டு வந்த சட்டை நல்லா இருந்துச்சு கேட்க போகிறாங்களா? இந்த அம்மா சொன்னாதான் தெரியும். அவருக்கும் அந்த கனவுக்கும் சம்மந்தமே இல்லை. கனவுல கண்டிருக்காங்களே தவிர இவர் பிளான் பண்ணி இவர் வரல, இவர் வந்து ஒரு செய்தி சொல்லலை. இந்த அம்மா நேற்று உங்களை கனவுல கண்டேன்னு சொன்னாதான் அவருக்கு தெரியுமே தவிர மற்றபடி அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு ஞானம் இவருக்கு இல்லையே, இல்லை இவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ கனவில் ஒன்று வருவதனால் அந்த கனவில் வருகிற பொருளுக்கோ உயிருக்கோ மனிதர்களுக்கோ யாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இயற்கையில் கனவுங்கிறது அது ஒரு செட்டப், அது ஒரு 3 வகை இருக்கிறது. அந்த 3 வகைக்குள்ளே தான் கனவு, அதை தாண்டி வேறு எந்த கனவும் இல்லை. இதே ரசூலுல்லாஹ் நமக்கு விளக்கிட்டு போயிட்டாங்க. 3க்குள்ளே எந்த லிஸ்ட்டில் இருந்தால் என்ன செய்யணும். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் ருயா சலாசா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கனவு 3 வகை தான். ஒன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வர்றது, ஒன்று ஷைத்தான் புறத்திலிருந்து வர்றது, ஒன்று உங்களுடைய எண்ணங்களின் வெளிப்பாடு. உள்ளத்தில் நீங்கள் எதை நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அதனுடைய வெளிப்பாடு. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வர்றதுனா என்ன? அல்லாம் எபுக்கம் என நுபுவத்தி இல்லல் முபஷ்ஷிராத், நற்செய்தி சொல்லக்கூடிய கனவுகளை தவிர வேறு எதுவும் நபித்துவத்தில் மிச்சமாக இல்லை. நபித்துவம்ங்கிறது அல்லாஹ்விடமிருந்து உலகத்துக்கு மெசேஜ் வரக்கூடிய வழி. அதான் நபிமார்கள் வழியாக தானே அல்லாஹ் உலகத்துக்கு செய்தியை சொன்னால். அதில் பல வழிகள் பல வகைகள் இருந்துச்சு. எல்லா வகைகளும் நபிகளாருடைய வரவோடு முடிஞ்சு போச்சு. அவங்க மௌத்தா போனதோட நபிமார்களுடைய வருகை இல்லைன்னொன்னே அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய நுபுவத்துடைய வாசலெல்லாம் அடப்பட்டு போச்சு. ஒரே ஒரு வாசலை, அல்லாஹ்விடமிருந்து செய்தி வருகிற ஒரு வாசலை அல்லாஹ் திறந்து வச்சுட்டு மற்ற எல்லா வாசலையும் அடைச்சிட்டான். அது என்ன ஒரு வாசல்? அதுதான் நற்செய்தி சொல்லக்கூடிய கனவு. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற நன்மையை குறித்து முன்னறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு வேலை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரும். அப்போ அது மட்டும்தான், அவர் வேறு எதுவும் வராதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எது வரும்னா தனி மனுஷனுக்கு அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் மகிழ்ச்சி அடைகிற நல்ல செய்தியாக அவன் உணரக்கூடிய செய்திகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரும். அது ஏதோ ஒரு கனவு காண்றீங்க, அது பார்த்தோன்னே சந்தோஷமாக இருக்குது, இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே. ஒரு பெரிய வீடு கட்டி குடியேறியாச்சு, அப்பா சூப்பராக இருக்குது வீடு, என்றைக்கு அது மாதிரி வீட்டுக்குள்ளே போக போகிறோமோ அது என்ன பார்த்தோன்னே ஒரு மகிழ்ச்சி. எந்திக்கும் போதே சிரிச்சுக்கிட்டே எந்திக்கிறிய, அல்லது கனவு காணும் போதே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறிய அப்படின்னா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, யா அல்லாஹ் அதை நன்மையாக்கித்தா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு மகிழ்ச்சி தருகிற சந்தோஷத்தை தருகிற வகையிலே அமைந்திருக்கிற கனவுகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்திகள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க, பெருமைப்படுத்துங்க, முடிஞ்சு. இன்னொரு வகை கனவு என்ன? ஷைத்தான் தர்றது. அது என்ன? அதை பார்த்த உடனே கவலையாயிட்டியே, உங்களை கவலைப்படுத்துறதுக்காகவே பயப்படுத்துறதுக்காகவே ஷைத்தான் என்ன பண்ணுறான்? ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி நிம்மதியை கெடுக்கிறதுக்காக கனவுகளை உண்டாக்குறான். அதை பார்த்த உடனே அப்படியே பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது, இப்படி இறந்து போயிட்டாங்களே, இப்படி ஆயிடுச்சே, குடும்பம் பிரிஞ்சிருச்சே, மனைவி நம்மளை விட்டு போயிட்டால, பிள்ளை நம்மளை விட்டு போயிட்டா, வீடு இடிஞ்சு விழுந்துருச்சே, ஏதோ ஒன்று
பாம்பு வந்துருச்சே, பயங்கரமாக இருக்க, பாம்பு பார்த்தவொடனே கொத்து வந்துருச்சே, எதை கண்டாலும் என்ன வேற ஒன்றுமே இல்லை, அது ஷைத்தான் உங்களை குழப்பத்துறக்காண்டி தந்திருக்கிறான். கெட்ட கனவா, அவ்வளோதான் கெட்ட கனவு அப்படின்னு கண்டா பயத்தில் உள்ளத்தில் ஊசலாட்டமும் பயமும் அச்சமும் வந்துருச்சா, இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இது ஷைத்தான் தந்திருக்கிறான், நீ என்ன பண்ணு, எந்திரிச்சு இடதுபுறமா அவுதுபில்லாஹி ஷைத்தான் ரஜீம்னு சொல்லி ஒரு 3 தடவை தூணு துப்பிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு வேறு இடத்துல போய் படுத்துக்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கான பரிகாரம் அவ்வளோதான். அதை தாண்டி அதில் ஒன்றுமே இல்லை. அதை போய் மற்றவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காதுன்ட்டாங்க. இது மாதிரி ஏதாவது கெட்ட கனவை பார்த்தா, நான் இப்படி பார்த்தேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, என்ன செய்யுதுன்னு தெரியல, அதோட மூத்தாக்கிட்டு முடிஞ்சு. நல்ல கனவை கண்டா கூட உங்களுக்கு பிரியமான ஆட்கள்கிட்ட நீங்கள் சொல்லலாம், அதை சொல்லுங்கிறாங்க சொல்லலாம், அதுக்கு அனுமதி தர்றாங்க. கெட்ட கனவை கண்டா யார்கிட்டையும் சொல்லாதீங்க, அதோடு விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் வந்து சொல்லாத மாதிரி தான் சொன்னார், நான் ஒரு கனவு கண்டேன், என் தலை இல்லை முண்டமாக இருக்குது, முண்டம் அப்படியே போய்கிட்டே இருக்குது, நான் என் தலையை துரத்திக்கிட்டு ரசூல் நிப்பாட்டுன்ட்டாங்க. எப்பா நிப்பாட்டு, இப்போ இது வந்து எதுக்கு என்ன சொல்லுத, அதெல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் தெரியல அப்படின்னு அதை ரசூலுல்லாஹ் நிப்பாட்டிடுறாங்க. ஏன் நிப்பாட்டினாங்க, இந்த மாதிரி கெட்ட கனவுகளை, உங்களுக்கு பிடிக்காத கனவுகளை யார்ட்டையும் போய் ஷேர் பண்ணாதீங்க, எல்லா இடத்துல அவுதுபில்லாஹ் சொல்லி பாதுகாப்பு தேடிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் செய்யாது, உங்கள் வாழ்க்கையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, வாழ்க்கை நடக்க போகிறது இல்லை. நல்லது வந்தாலாவது நடக்கும், கெட்டது வந்தால் நடக்க வாய்ப்பே இல்லை, முடிஞ்சு போச்சு. அதை தூக்கி குப்பையில் போட்டு போய்கிட்டே இரு. 2வது கனவு. 3வது கனவு என்ன அப்படின்னா, நம்ம எதையோ நினச்சிக்கிட்டே இருக்கோம், எதையோ ஒன்று ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கோம், அது வெளிநாட்டில் இருக்கார், ஊருக்கு போகணும், நாள் நெருங்கிடுச்சு, லீவு வந்துருச்சு, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, சாமான்லாம் வாங்கி பெட்டி கட்டிக்கிட்டு இருக்காரு, அப்போ பார்க்க படுக்கிறாரு, தூங்குறாரு, கனவு வருது, வீட்டுக்கு போயிட்டாரு, பிள்ளைய பார்க்குறாரு, கொஞ்சிறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, அதெல்லாம் அந்த அந்த உள்ளத்தினுடைய சிந்தனையின் வெளிப்பாடு. அது ஒன்றுமே இல்லை. அது வர்றதும் போகிறதும் அவனை பாதிக்கிறதும் இல்லை, அவனுக்கு நன்மை தர்றதும் இல்லை, அதுவும் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறது கனவாக உங்களுக்கு ஒரு தோற்றத்தை தந்திருக்கிறது, அவ்வளோதான். இதை தாண்டி கனவுல ஒன்றுமே இல்லை. இதில் எந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு பாருங்கள். சந்தோஷப்பட்டா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், துக்கமாக இருந்தால் அவுதுபில்லாஹ் சொல்லுங்கள். 2 லிஸ்ட்லேயும் இல்லையா, அதை கண்டுக்காமல் கடந்து போங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு எதுவும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, இபாதத்தெல்லாம் கனவுல பார்த்தேன், நான் தொழுதேன், கனவுல பார்த்தேன், தஸ்பீஹ் செஞ்சேன், கனவுல பார்த்தேன், தர்கா கட்டினேன், கனவுல பார்த்தேன், கந்திரி ஆக்கினேன். மார்க்க ரீதியான விழுமியங்கள், இபாதத்துகள், வழிபாடுகள், கட்டளைகள், சட்டத்திட்டங்கள் எதுவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வராது, எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. மார்க்கத்தை முழுமைப்படுத்திட்டேன்டா அல்லாஹ். அல்யோம அக்மல் லக்கும் தீனக்கும் அத்துமம்து அலைக்கும் நிஅமதி வரலீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, இன்றோடு உம்முடைய மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன். அத்துமம்து அலைக்கும் நிஅமதி, என் அருளை நிறைவு செய்து விட்டேன். வரலீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, இந்த இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக பொருந்தி கொண்டேன். எந்த இஸ்லாம் நபிகளார் வாழுகிற காலத்தில் எந்த இஸ்லாம் நமக்கு வரலப்பட்டதோ அந்த இஸ்லாம் முடிஞ்சு, அதில் எல்லாம் முடிஞ்சு. அதில் இல்லாத எதுவும் உங்களுக்கு புதுசாக வரப்போகிறதே கிடையாது. 2 ரகாத்து தொழு, 4 ரகாத்து தொழு, 100 தஸ்பீஹ் செய்ய, அங்கே போய் ஆடுறது கூடுங்கிறது, கோழி எடுத்து கூடு, தர்காவில் போய் கந்திரியாக்க, எதுவும்லாம் வராது. அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இல்லை. இதை செஞ்சு இதை பார்த்துக்கிட்டு போய் எதையும் செஞ்சிடாத, ஏன்னா அப்படி செஞ்சால் மார்க்கம் முழுமையாகலை நீங்கள் அர்த்தப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். மார்க்கத்தை முழுமைப்படுத்தினா நல்லா சொல்கிறான் இல்லையே, கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அது குர்ஆனில் சொல்லலை, ஹதீஸில் சொல்லலை, பர்சனலாக உனக்கு சொல்கிறேன் அப்படி அர்த்தமாகும்ல. அப்படியெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க என்று மார்க்கம் சொல்லிடுச்சு. இவ்வளவுதான் கனவுகளை பற்றியான விஷயம். அதே நேரத்தில் அடுத்த 2வது கேள்வி கேட்டவங்க என்ன கேட்குறாங்க, கனவுகள் மட்டுமல்ல நினைவுகள்லையும் மனைவியை குறித்த சில சந்தேகங்கள், தப்பெண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு. அதுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். கனவுல வந்துச்சுன்னா உதாசீனப்படுத்திடுங்க, நினைவுலேயே அது வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நீங்கள் வைத்தியம் பார்த்தே ஆகணும். சந்தேகம் என்பது பெரிய நோய். அதுதான் நம்முடைய பெரும்பாலும் நீங்கள் அந்த குடும்ப பிரச்சனைகளை பேசக்கூடிய ஆட்கள், அதில் அதிகமான பஞ்சாயத்து பண்ண ஆட்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். இந்த குடும்ப விவகாரங்கள் வெடித்து செதறி விவாகரத்தில் போய் முட்டி மோதி நின்னதில் என்ன காரணத்தினால அதிகம் பேர் அது மாதிரி வந்திருக்கிறாங்க அப்படின்னு போய் ஒரு ஆய்வு பண்ணி பாருங்கள். என்ன காரணம் வரும் தெரியுமா, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க முரடாக நடந்துக்கிட்டாங்க, அவங்கள்ட்ட என்னென்ன தீமைகள் இருந்துச்சு, அவங்களுக்கு எனக்கு ஒத்து வரலை என்று சொல்லப்படுவதை விட அவங்க அப்படி செஞ்சுருப்பாங்களோ இப்படி செஞ்சுருப்பாங்களோ என்ற எண்ணம் தான் பிரிவினைக்கான முக்கியமான காரணம். 90% தான். தப்பு நடந்ததனால் ஏற்பட்ட பிளவுகள் அல்ல, தப்பு நடந்திருக்குமோ என்கிற எண்ணத்தால், சந்தேகத்தால் ஏற்பட்ட பிளவுகளே அதிகம். நடந்த தப்பினால் ஏற்பட்ட பிளவுகள் 10% தான் இருக்கும் மொத்த விவாகரத்தில், மொத்த சண்டைகளில். அப்போ அது எவ்வளோ பெரிய பாதிப்பு பாருங்கள். அதனால தான் மார்க்கம் இந்த சந்தேகத்துக்கு அதுக்கு ஒரு எல்லை வச்சு நிப்பாட்டிட்டு சொல்லுது. தேவையில்லாத சந்தேகம், அடிப்படை இல்லாத சந்தேகம், அந்த மாதிரி சந்தேகத்தில் இடம் கொடுத்தா வாழ்க்கை நரகமாக போயிடும், நாசமாக போயிடும். ஆதாரத்தோட சான்றுகளோடு இருந்தால் நம்புங்க.
கிறிஸ்து மாதிரியாக அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ. ஏன் ஆயிஷா நாயியுடைய சந்தேகம் கிளப்பப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் எப்படி நமக்கு சொன்னான்? சொல்லும்போது ஒரு ஆதாரம் இருக்க மாதிரி அப்படி கூட வந்து சொல்லுவாங்க. லௌலா இது சமயத்துமூஹு லன்னல் மூமினூன் அவல் மூமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் ஹைரா வ காலு ஹாதா இஃப்கும் முபீன். இந்த மாதிரி பார்த்தீங்களா தனியாக வந்தாங்க, ஏன் தனியாக வந்தாங்க அப்படி இப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்ட நேரத்தில் அந்த செய்தி உங்கள் காதுக்கு வரும்பொழுது நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? இது ஒரு தெளிவான இட்டுக்கட்டுன்னு சொல்லியிருக்க கூடாதா? நல்லெண்ணெய் வச்சிருக்க கூட அப்படியெல்லாம் கிடையாது பாப்பா, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மக்கள் மீது நீங்கள் நல்லெண்ணெய் வச்சிருக்க மாட்டீங்களா? இதுக்கு தெளிவான அவதூறுன்னு சொல்லியிருக்க மாட்டீங்களா? அப்படி ஒரு செய்தி அதுக்கு கண்ணும் காதும் வச்சு நம்புகிற விதத்தில் வந்தாலே நீ அதுக்கு நல்லெண்ணெய் வச்சுக்கிட்டு அதை விட்டு விலகிரு, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிடு, இது இட்டுக்கட்டுன்னு சொல்லிடுன்னு மார்க்கம் சொல்லுது. ஒன்றுமே இல்லாமல் மனசுக்குள்ளே தோணுச்சுன்னா அப்படி இருக்குமோ? பார்த்த உடனே அங்கிட்ட வெளியில் போய் நின்ன உடனே எதுக்கு போய் நிற்கா, அதுக்கு தான் இருக்குமோ இதுக்கு தான் இருக்குமோ, 1000 காரணங்களுக்காக வேண்டி வாசலில் போய் நிற்பாங்க. வேற நோக்கத்தில் மட்டும்தான் போய் நிற்பாங்களா? எதுக்கு நீ தேவை? நல்லெண்ணெய் வை முதல்ல. இந்த மாதிரி நல்லெண்ணத்தை உள்ளத்துக்குள்ள விதைக்கணும், சந்தேகத்தை உள்ள இருந்து தூக்கணும். தர்மா யுரீபுக்க இலா மா லா யுரீபுக்க, சந்தேகமானதிலிருந்து சந்தேகம் இல்லாததின்பால் போயிரு. சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுகிற வேலைகளை செஞ்சுக்க, அதுக்கு நீ இடம் கொடுக்காத. அது ஷைத்தான் நம்ம குடும்பத்தில் பிரிவினைகளை உண்டாக்குவதற்காக வேண்டி, அதாவத்தை பகைமையை உண்டாக்குறதுக்காக வேண்டி ஷைத்தான் போடுகிற வேலை. அதனால அதுக்கான முகாந்திரம் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பில் போய் அதை கிளியர் பண்ணிடு. முகாந்திரம் இல்லையா, அதை பற்றி நான் கேரே பண்ண மாட்டேன், தூக்கி எறிஞ்சுவிட்டு உன் மனசை கிளியர் பண்ணிக்க, சுத்தப்படுத்திக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு நீண்ட இது சம்மந்தமாக நிறைய இணையதளத்தில் நீங்கள் தேடினீங்கன்னா நிறைய கவுன்சிலிங் கொடுத்து இருக்க வீடியோக்கள்லாம் நிறைய இருக்கிறது. அதை கூடுதலாக பார்த்து அதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு தேவையில்லாத சிக்கலை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்திடுங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து நூறுதீன் அப்படிங்கிறவங்க மதுரையிலேருந்து கேட்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என்னுடைய கேள்வி, திருக்குர்ஆனில் இடம்பெற்றுள்ள யாசீன் சூராவை எந்த ஒரு பள்ளியிலும் ஃபர்லான தொழுகையில் ஓதுவதில்லை, ஏன்? வெளிநாட்டிலும் கூட, ஆனால் இந்தியாவில் மட்டும் தராவி தொழுகையில் மட்டும் அந்த ஒரு நாள் ஓதப்படுகிறது, அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி ஒரு கொள்கை முடிவாக வச்சு யாரும் ஓதாமல் இருக்கிற மாதிரி தெரியல. பெரும்பாலும் சின்ன சூறாக்கள் மகரிபில் இஷாவில் ஓதிடுவாங்க, பெரிய சூறாக்களை சுபுகளை ஓதுவாங்க. நல்ல ராகமாக ஓதுவதற்கென்று சில சூறாக்கள் ஓதுவதற்கே ரொம்ப இனிமையானதாக இருக்கும், அதை தான் பெரும்பாலும் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. சூரா ரஹ்மான், ரஹ்மான் சூரா, அந்த மாதிரி சில சூறாக்கள், தபாரக்கலை சூரா அப்படியெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருவோம். சூரா யூசுஃபு அதான் பெரும்பாலும் மனநம் செஞ்சு வச்சுருப்பாங்க. கிராத் ஓதுவதற்கும் நின்று கேட்பதற்கும் ரொம்ப ரம்மியமாக இருக்குங்கிற அடிப்படையில் அதை ஓதுவாங்க. அந்த அடிப்படையில் தானே தவிர அதுக்குன்னு இல்லை யாசின் ஓதக்கூடாது என்றோ அல்லது ஓத தேவையில்லை என்றோ அப்படியாக முடிவெடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. இன்னும் சில பேருக்கு இப்படியான ஒரு தயக்கம் இருக்கும். யாசின் சூரா வந்து பெரும்பாலும் அதிகமானவர்கள் மனனம் செய்து வைத்திருக்கிற, தெரிந்து ஓதி வைத்திருக்கிற ஒரு சூறா. அந்த சூறா ஓதும்போது ஓதுறவருக்கு ஒரு சின்ன அச்சம், அது ஏதாவது பிழையிலே விட்டுட்டா, தப்பு விட்டுட்டா, மற்றவங்க எடுத்து தர்ற மாதிரி ஆயிருமே அப்படின்ற அந்த ஒரு சலனத்தில் கூட சில பேர் தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் யாரும் பிளான் பண்ணி எல்லாம் அப்படி செய்கிறதில்ல. சில இடங்களில் ஓதுறது நடக்கவும் செய்கிறது, இல்லைன்னு இல்லை, ஒரேடி அப்படி இல்லைன்னு மறுத்த முடியாது. ஆனால் யாரிடத்திலும் அப்படி ஓதுறது சம்பந்தமாக எந்த கொள்கை முடிவும்லாம் இல்லை. ஓதலாம் என்றோ ஓதக்கூடாது என்றோ ஓத தேவையில்லை என்றோ அப்படியெல்லாம் எந்த விதமான கொள்கை முடிவு வைத்து கொண்டு யாரும் அதை புறக்கணிக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. அது இயல்பாக எத்தனையோ சூறாக்களை போல் அதுவும் அப்படி கடந்து போகிற ஒரு விஷயமாகத்தான் பெரும்பாலானவங்களிடத்தில் இருக்குது ஒன்று. ஆனால் அது தொடர்ந்து இன்னொரு கேள்வி, ஆம்பூரில் இருந்து தௌஃபீக் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, இறந்தவர்களுக்காக குர்ஆன் ஓதலாமா, மையத்திருக்கும் வீட்டில் குர்ஆன் ஓதலாமா, குறிப்பாக யாசின் ஓதுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குர்ஆன் ஓதலாமா அப்படின்னா இறந்த வீட்டில் குர்ஆன் ஓதக்கூடாது அப்படிலாம் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. இறந்த வீட்டில் குர்ஆன் ஓதனா அது என்ன பாவமா? எந்த வீட்லேயும் குர்ஆன் ஓதலாம், புது வீட்லேயும் குர்ஆன் ஓதலாம், கல்யாண வீட்லேயும் குர்ஆன் ஓதலாம், மௌத்து வீட்லேயும் குர்ஆன் ஓதலாம், சுன்னத்து வீட்லேயும் குர்ஆன் ஓதலாம், எந்த வீட்லேயும் குர்ஆன் ஓதலாம். குர்ஆன் ஓதுவதற்கு எல்லா இடமும் தகுதியான இடம் தான். சுத்தமான பரிசுத்தமான இடங்கள் எல்லாத்துலேயும் அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கலாம், சொல்லலாம் என்பதை விட சொல்லணும். ஆனால் இந்த இறந்தவர்களுடைய வீட்டில் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டால், நம்ம சமூகம் அதை உண்டாக்கி வச்சிருச்சு. எல்லா இடங்களும் ஓதுவதற்கு தகுதியானது அப்படின்னு பொதுவில் விட்டுட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் இறந்தவர்களுக்கு ஓதணும், யாசின் ஓதணும், ஏன் ஓதணும், இதை ஓதி அவங்களுக்கு நன்மையை கொண்டு போய் சேர்க்கிறோம் என்று ஒரு காரியத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம். அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அப்படி ஒரு பெரிய பிதத்தை சமூகத்தில் அனாச்சாரத்தை உண்டாக்கிட்டாங்க. நிஜத்தில் அப்படி இறந்த இடத்துல இது மாதிரி குர்ஆனை ஓதி அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுங்கிற ஒரு மெத்தட் இருந்தால் அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் சொல்வதற்கு தகுதி, அவங்களுக்கு தான் தெரியும். இறந்தவங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறது யார், நீங்களா நானா?
அல்லாஹ் தானே. அப்போ அந்த அல்லாஹ் தானே சொல்லணும் நான் நன்மை கொடுப்பேன் நீங்கள் ஓதுங்கன்னு. அல்லாஹ் எங்கேயாவது குர்ஆன்ல சொல்லியிருக்கானா? அல்லாஹ்வுடைய தூதர் வழியாக சொல்லுமாறு நமக்கு கட்டளையிட்டு கற்று தந்திருக்கிறானா? இல்லையே. இல்லாத போது எதுக்கு தேவையில்லாமல் இந்த வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் மௌத்தா போனாங்க, மௌத்தா போகிற நேரத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க, மௌத்தானதுக்கு பிறகு எத்தனை வீட்டில் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருந்தாங்க, மௌத்தாக்களுடைய வீடுகள் அமர்ந்திருந்தாங்க, எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஓதுனாங்கன்றது ஒரு செய்தி இருக்குதா? அதெல்லாம் பின்னாடி வந்தவங்க வேறு வேறு காரணங்களுக்காக மற்ற சமூகத்தில் இருக்கிற மாதிரியான திதி தவசம் மாதிரியான ஒரு கல்ச்சரை இஸ்லாத்துக்குள்ளேயும் கொண்டு வந்து புகுத்தி இன்னும் சில பேர் தங்களுடைய வருமானத்திற்கு அதை ஆதாயமாக பயன்படுத்தி அப்படியெல்லாம் இஸ்லாத்தில் மாசுபடுத்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றாகத்தான் அது சேர்ந்துருச்சே தவிர யாரும் நீங்கள் குர்ஆன் ஓதுறதா இருந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், அவ்வளோதான். நீங்கள் ஓதியெல்லாம் அடுத்தவங்களுக்கு நன்மையெல்லாம் குர்ஆன் ஓதி அனுப்பலாம் முடியாது. அல்லை செயலில் இன்சானே இல்லாமா சகா, மனிதன் அவன் தனக்கென்று எதை முயற்சித்து தேடிக்கொண்டானோ அதை தவிர அவனுக்கு வேறொன்றுமே இல்லை. நீங்கள் ஓதுனா உங்களுக்கு நன்மை, உங்கள் பிள்ளைங்க ஓதுனா அவங்களுக்கு நன்மை, அவ்வளோதான். இதை ஒருத்தர் ஓதி இன்னொருத்தருக்கு அனுப்புறதுங்கிறது இல்லை. இறந்து போனோடனே ஓதி அனுப்பின உடனே அல்லாஹ் ஏப்பா 4 குர்ஆன் வந்துருச்சு 7 குர்ஆன் வந்துருச்சு அப்படியெல்லாம் அல்லாஹ் அதை எடுத்து பரிசீலனையெல்லாம் பண்ணவே மாட்டான். அவர் இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் எதற்கு என்பதை சொல்லும் பொழுது துன்திர மன்கான ஹையன், உயிரோடு இருக்கிறவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது என்று யாசின் சூறாவிலே சொல்லலாம். எந்த யாசின் சூறாவை இறந்தவங்களுக்குன்னு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த யாசின் சூறாவிலேயே துன்திர மன்கான ஹையன், உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்வதற்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுற காரணத்தினால இறந்தவங்களுக்காக அப்படின்னு ஓதுவது, இறந்த வீட்டில் ஓத வேண்டும் என்பதற்காக ஓதுவது, இதுவெல்லாம் தவிர்க்க வேண்டிய மார்க்கத்தில் இல்லாத புதிய அனுஷ்டானங்கள் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அர்ஷத் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் பார்ட் டைம் வேலை செய்கிறேன், ஆனால் என் ஓனர் வட்டி வாங்குறாருன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியலை. அப்படி இருக்கும்போது எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க, அது எந்த கணக்கில் சேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அர்ஷத் அப்படிங்கிறவர். அது எந்த கணக்கில் சேரும்? சம்பள கணக்கில் தான் சேரும். அது சம்பளம் தானே கொடுக்குறாரு அவர். சம்பளம் கொடுத்தா சம்பள கணக்கு தான். நீங்கள் அவர்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அல்லது அவர் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு வட்டி கணக்கில் கொடுத்தா தான் வட்டியில் சேரும். நீங்கள் அவர்கிட்ட வேலை பார்க்குறீங்க, வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கொடுத்தா அது சம்பளம் தான், அது மார்க்கத்தில் ஒன்றும் தடை கிடையாது. அவர் வட்டி வாங்கினார்னா வட்டிக்குரிய பாவம் அவரை தான் சாரும். நீங்கள் அவர்கிட்ட வட்டியெலாம் வாங்கலை, நீங்கள் அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு வேலைக்குரிய கூலியை தான் வாங்கியிருக்கீங்க. எது நமக்கும் அவருக்கும் இடையில் என்ன தொடர்போ அதைத்தான் பார்க்கணும். அவருக்கு அந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படி பார்த்தா உலகத்தில் நீங்கள் வாழவே முடியாது. ஏன்னா நம்மளை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போனால் எல்லா இடத்துலையும் வட்டி தான் வியாபித்திருக்கிறது. வட்டி இல்லாமல் எந்த இடமுமே இல்லைங்கிற அளவுக்கு உண்டான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கத்தில் அப்படி பார்க்குமாறு கட்டளையிடப்படவே இல்லை. நீங்கள் யாரிடத்துல வாங்குறீங்க, யாருக்கு கொடுக்குறீங்க, உங்களுடைய இந்த கொடுக்கலும் உங்களுடைய இந்த வாங்கலும் வட்டி இல்லாமல் இருக்கிறதா, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அம்சங்கள் இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான் நீங்கள் பார்த்தா போதுமானது. அவங்க எப்படி இருந்தாலும் தப்பே இல்லை, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களை அது பாதிக்காது, கவலைப்படலாம் தான். ஐயோ அப்படி இருக்கிறாங்களேன்னு கவலைப்படுறது, பிரச்சாரம் பண்ணுறது சிறிது அது ஓகே, அது உங்களை பாதிக்காது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுடைய வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டாங்கலாம், ஹதீஸில் பார்க்குறேன் தானே. ஒரு பெண்மணி கூட ஆட்டில் விஷத்தை தடவி கொடுத்தா ரசூலுல்லாவுக்கு, ரசூலுல்லாஹ் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க நிப்பாட்டினாங்க, வச்சாங்க. இதெல்லாம் பிரபல்யமான வரலாறு தானே. யூதர்களுடைய பிரதானமான தொழில் என்ன? அவங்க வட்டி தான் அவங்களுடைய பிரதான தொழில். அதனாலேயே அல்லாஹ் சபிச்சான் அப்படியெல்லாம் குர்ஆன் சொல்லுகிறது தானே. அப்போ அப்படிப்பட்ட ஆளுடைய வீட்டில் போய் ரசூலுல்லாஹ் சாப்பிட்ருக்குறாங்களே, அவங்களுடைய விருந்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன பொருள்? என்ன பொருள்னு கேட்டால் அவங்கள்ட்ட போய் ரசூலுல்லாஹ் வட்டியை சாப்பிடலை, வட்டியை வாங்கலை, அவங்களிடத்துல அன்பளிப்பு, அவங்க அன்பளிப்பு கொடுக்குறாங்க, அந்த அன்பளிப்பை வாங்குறாங்க. அவங்க விருந்து கொடுக்குறாங்க, அந்த விருந்தை ஏற்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு அவங்களுக்குமான தொடர்பு விருந்து தான், அன்பளிப்பு தான். அதை தாண்டிய விஷயம் அது அவருக்கும் இடையில் உள்ளது. அவர் யாருக்கு கொடுத்தாரு, யாருக்கு வாங்கினாரோ அவருக்கு உரியதே தவிர இந்த 2 பேருக்கு நமக்கும் அவங்களுக்கும் இடையில் அது பாதிக்காதுங்கிறத அந்த செய்தியின் வழியாக இன்னும் இதுக்கு நிறைய ஆதாரங்களும் சான்றுகளும் ஹதீஸ்களில் நமக்கு கிடைக்கிறது. ஆகையினால நீங்கள் கூலியாக மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு சம்பளமாக பெற்றுக்கொண்டால் அது சம்பளமாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படுமே தவிர வட்டி வாங்கியவரிடத்தில் நீங்கள் வட்டி வாங்கி விட்டீர்கள் என்கிற குற்றப்பட்டியலுக்குள்ள அது சேராது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதோடு நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிறைய கேள்விகள் பாக்கி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் இயன்றவரை அதிகமான கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு முயற்சி எடுப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.